நீதிமொழிகள் 3:3 இந்த இறுதிய பலகையில எழுதிக்கணுமா. எப்போ நம்ம வெளியே போகும்போது எல்லா இடத்துலையும் பைபிளை நம்ம தூக்கிட்டு போக முடியுமா? ஒரு கடைக்கே போகிறோம், பைபிள் தூக்கிட்டு போக முடியுமா? ஒரு 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 இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் நடந்து போயிட்டு இருக்கிற ரோட்டில் அப்போ நம்ம இருதயத்துக்குள்ள அந்த வேத வசனம் இருந்தால் அதை நம்ம சொல்லிகிட்டே போகலாம்ல. யோசுவா 1:8 சொல்லப்பட்டிருக்கு, அந்த நியாயப்பிரமாணத்தில் இல்லை, இந்த புத்தகத்தில் வேத வசனம் வாய்க்குள்ளே இருக்கணும். நீ உச்சரிக்கும் போதே வேத வசனத்தை உச்சரிக்கணும், பேசும்போது வசனத்தை உச்சரிக்கணும். அப்படி உச்சரிக்கணும்னா இந்த இருதய பலகைக்குள்ள இருக்கணுங்க. இந்த குடல்ல நிரம்பி இருந்தால் மட்டும்தாங்க அந்த வார்த்தை வெளியே வரும். அதைய கர்த்தர் பார்க்குறாரு. யாரெல்லாம் வேத வசனத்துல நிரம்பி இருக்கிறாங்களோ அவங்கள இந்த தேவன் ஒரு கண்மலையில கொண்டு போய் நிறுத்துவாருங்கிறதுக்கு நாங்களே சாட்சியா இருக்கிறோம், எங்க குடும்பமே சாட்சியா இருக்குதுங்க. அதனால இந்த நாள்ல உங்களுக்கு சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வார்த்தையை படிங்க, ஒரே ஒரு வசனத்தை படிங்க. அந்த வசனத்தை அந்த நாள் முழுதும் ஆசை போடுங்க. வருஷத்தின் 365 நாளும் 365 வார்த்தைகள். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஓசியா 8:11 வேதம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம் வரப்போகுதுங்க. அந்த பஞ்சம் வரும்போது இப்போ நம்ம எழுதி வச்சிருக்கிற வேத வாசனம் நோட்டில் எழுதுறோம், பேப்பரில் எழுதுறோம், டைரியில் எழுதுறோம், இந்த கையில் இருக்கிற பைபிள் எல்லாம் காணாமல் போயிடுமா. அன்னைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இருதயத்துக்குள்ள யாரையும் எடுத்து போட முடியாது. அதுதாங்க உங்களையும் என்னையும் இந்த வேலையில காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும், என்ன பாடுகளில் போனாலும், என்ன காரியங்களை நீங்கள் போய்கொண்டு இருந்தாலும், இதற்கு என்னால் ஒரு தீர்வு எடுக்க முடியலையே, நீ எனக்கு மரணம் தானா, என் குடும்பம் நீ வாழ்க்கப்படாதா, என் குடும்பம் மேலே வராதா அப்படின்னு எல்லாம் நீங்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இந்த விசாரிக்கிற தகப்பனை பிடிச்சிக்கங்க. எசப்பா என்னோடு பேசுங்க, எசப்பா மோசையோடு பேசுனீங்க, ஆபிரகாமோடு பேசுனீங்க, சாமுவேலோட பேசுனீங்க, தாவீதோட பேசுனீங்க, எவ்வளவு பேர்த்தோட இந்த வேதத்தில் பேசுனீங்க, என்னோடையும் பேசுங்கப்பா அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் உங்களோட பேசுவார், அனுதினமும் பேசுவார்.